லண்டன் இராணுவத்தின் அதிகாரியாக இருந்தவர் ஆலிவர் கிரஹாம் பெல். அவரும் அவரோடு இணைந்த மற்ற அதிகாரிகளும் அந்த தீவை பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள், முயற்சித்தார்கள், திட்டங்கள் பல தீட்டினார்கள். திட்டங்கள் தீட்டி அந்த தீவை பிடிப்பதற்காக இராணுவத்தினரோடு சென்றார்கள். அங்கே செல்வதற்கு முன்பதாக பிரெஞ்சு படை அங்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருப்பதை கண்டார்கள். ஆலிவர் கிரஹாம் பெல்லுக்கு அதிக கோபம் வந்தது. யார் இதை செய்தது? நாம் வருவதற்குள் பிரெஞ்சு படைக்கு சொல்லி பிரெஞ்சு படைக்காரர்கள் இங்கே வந்து இந்த தீவிர ஆதிக்கம் செலுத்துவது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? நம்மில் யாரோ ஒருவன் சொல்லிவிட்டான், நம்மில் யாரோ ஒருவன் இதை சொல்லிவிட்டான். யார் அவன் என்று அவருக்கு கடுமையான ஆத்திரம். ஆலிவர் கிரஹாம் பெல் எல்லாரையும் விசாரித்தார், தன்னுடைய இராணுவ வீரர்களையும் இராணுவ அதிகாரிகளையும் விசாரித்தார். விசாரணையிலே கடைசியாக ஒரு இளம் இராணுவ அதிகாரி பணத்திற்கு ஆசைப்பட்டு தங்கள் திட்டங்களை அந்த பிரெஞ்சு போர் தளபதிக்கு சொல்லிவிட்டான். இது தெரிய வந்தது. லண்டன் மாநகரிலே சென்ட் பால்ஸ் கதீட்ரல் முன்பதாக அவனை கொண்டு வந்து விட்டார்கள். கிரஹாம் பெல் சொன்னான், என்று இவனுக்கு நாம் தண்டனை வைக்கப் போகிறோம். குறிப்பிட்ட நாளிலே இதே சென்ட் பால்ஸ் கதீட்ரல் முன்பு இவனை நிற்க வைத்து இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நாள் வந்தது. குறிப்பிட்ட நாள் வந்தது. அவனை சென்ட் பால்ஸ் கதீட்ரலுக்கு முன்பதாக அந்த வளாகத்திலே கொண்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது ஆலிவர் கிரஹாம் பெல் சொன்னார், ஆலயத்தின் மணி ஓசை அடிக்கப்படும். ஆலயத்தின் மணி ஓசை அடிக்கப்படும் பொழுது தேச துரோகியாகிய இவனை சுட்டுக் கொண்டு விட வேண்டும் சொல்லப்பட்டது. அவனை அங்கே நிறுத்தி இந்த காரியத்தை சொன்னான். குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது குறிப்பிட்ட நேரத்திலே ஆலய மணி இசைப்பதற்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய மணி அடிக்கிறவன் மணியை அடித்தான். சத்தம் வரவில்லை. ஆனால் ஒன்று, அந்த ஆலய மணியின் கயிற்றிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. ஆலிவர் கிரஹாம் பெல் தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து சொன்னான், கயிற்றில் இரத்தம் வருகிறது, மேலே யாரோ இருக்கிறார்கள், போய் பாருங்கள் என்று. அங்கு ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்த பொழுது அவளை ஆலிவர் கிரஹாம் பெல் விசாரித்தான். ஏன் இதை செய்தாய்? தேச துரோகிக்கு தண்டனை விதிக்கப்பட போகிறது. தேச துரோகிக்கு தண்டனை விதிக்கப்பட போகிறது. நீ ஏன் இதை செய்தாய்? அவள் சொன்னாள், சமீபத்தில் தான் இந்த இராணுவ இளம் அதிகாரியை நான் திருமணம் செய்தேன். அவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் என்னை அதிகமாக வாட்டியது. இவ்வளவு துரோகியாக இருப்பான் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் தேச துரோகியாகி இவனை நான் மணந்தபடியினாலே இவன் மீது நான் அன்பு காட்டுகிறேன், இவனை மன்னிக்கிறேன் என்பதை அவன் காலம் முழுவதும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயமணி கயிற்றை நான் பிடித்து சத்தம் வராமல் தடுத்தேன். சத்தம் வராமல் தடுத்தேன். இப்பொழுது ஆலிவர் கிரஹாம் பெல்லுடைய காலிலே போய் இந்த பெண் சொன்னாள், ஐயா, இவன் ஒரு தேச துரோகி, எனக்கும் தெரிகிறது, உங்களுக்கும் தெரிகிறது. ஆனால் இவனுடைய நேசம், இவனுடைய அன்பு, இவனுடைய அன்பிற்குள் நான் கட்டப்பட்டு விட்டேன். ஆனால் இவன் உணர வேண்டும், நான் ஒரு தேச துரோகி என்பதை காலம் முழுவதும் அவன் அறிந்து கொள்வதற்கு, நான் அவனை நேசித்தேன் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக என்னை சுட்டுத் தள்ளுங்கள், என்னை சுட்டுத் தள்ளுங்கள் என்று கெஞ்சினாள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே,